Hi, welcome to the squad. This is Squad.io. And in the episode of the Data Access and Algorithm சீரீஸில் வந்து நம்ம சார்ட்டிங் பற்றி பார்க்க போகிறோம். ஸ்பெசிஃபிக்காக பபிள் சார்ட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் எபிசோட்ஸில் பார்த்தீங்கன்னா லீனியர் சர்ச் அண்ட் பைனரி சர்ச் வந்து பார்த்துருந்தோம். ஸோ அதோட வந்து சர்ச்சிங் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்னென்னா சார்ட்டிங் பற்றி பார்க்க போகிறோம். நான் பைனரி சர்ச் சொல்கிறப்பவே வந்து அது வந்து ஒரு சார்ட்டட் அரேல தான் வந்து பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். ஸோ சார்ட்டிங் அப்படிங்கிறது இஸ் பேசிக்லி அரேஞ்சிங் இன் ஆர்டர். ஸோ ஒரு ஆர்டரில் நீங்கள் அரேஞ்ச் பண்ணும். இட் கேன் எய்தர் பி அசெண்டிங் ஆர்டர் ஆர் இட் கேன் பி டிசெண்டிங் ஆர்டர், தட் டசன்ட் மேட்டர். பட் கரெக்டாக அந்த ஆர்டரில் அசைன் பண்ணுறது தான், அந்த ஆர்டர் அரேஞ்ச் பண்ணுறது தான் வந்து நம்ம சார்ட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பேசிக்லி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அரே எடுத்துகிட்டு அந்த அரேயில் வந்து நம்ம சார்ட்டிங் வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸ்பெசிஃபிக்லி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பபிள் சார்ட். இட் இஸ் ஒன் ஆஃப் த சிம்பிளஸ்ட் சார்ட்டிங் அல்காரிதம்ஸ். பட் இந்த பபிள் சார்ட் வந்து எல்லாரும் டீச் பண்ணுற மாதிரி பண்ணாமல் இதில் வந்து ஒரு அடிஷ்னலான ஒரு ஆப்டிமைசேஷன் வந்து நம்ம சேர்த்து பார்க்க போகிறோம். ஓகே, ஒரு ஆப்டிமைசேஷன் வந்து சேர்த்து பார்க்க போகிறோம். அது வந்து எதுக்காக அப்படின்னா, இப்போ நம்ம டைம் காம்ப்ளெக்சிட்டி ஜென்ரலாக எடுத்துக்கிட்டாலே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒர்ஸ்ட் கேஸ் டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து யோசிப்போம். ஓகேவா? பட் எல்லா நேரமும் ஒர்ஸ்ட் கேஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ ஆல்ரெடி ஒரு சார்ட்டட் அரே, அதாவது ஒரு பெஸ்ட் கேஸ் செனாரியோவில் இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன இருக்குது, அந்த பெஸ்ட் கேஸ் செனாரியோக்கு தகுந்த மாதிரி எப்படி இதை ஆப்டிமைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம சேர்த்து பார்க்கலாம். ஓகே, ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் லுக் அட் த அல்காரிதம் அண்ட் தென் அந்த ஃபைனலைஸ்ட் டச்-அப்ஸ் ஆப்டிமைசேஷன்ஸ்லாம் வந்து நம்ம அப்புறமா டீல் பண்ணிக்கலாம். ஓகே, லெட்ஸ் ஜஸ்ட் டேக் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அ சிம்பிள் அரே. இப்போ வந்து நான் ஒரு அரே எடுத்துக்கிறேன். 5 2 10 1 அண்ட் தென் 0 அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த பபிள் சார்ட்டோட அப்ரோச்சே என்ன அப்படின்னா, பக்கத்தில் இருக்கிற எலிமெண்ட்ஸ், அட்ஜசன்ட் எலிமெண்ட்ஸை நீங்கள் கம்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ அட்ஜசன்ட் எலிமெண்ட்ஸை நீங்கள் கம்பேர் பண்ண போகிறீங்க. அட் எவ்ரி ஸ்டெப் இந்த அட்ஜசன்ட் எலிமெண்ட்ஸை கம்பேர் பண்ண போகிறது தான் வந்து நம்மளோட கோல். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட் இருக்கிற 2 அட்ஜசன்ட் எலிமெண்ட்ஸை நீங்கள் கம்பேர் பண்ணணும். 5ஐயும் 2ஐயும் கம்பேர் பண்ணணும். இப்போ வந்து நம்ம அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகே, அசெண்டிங் ஆர்டரில் நம்ம அரேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறோம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு 2 எலிமெண்ட் எடுத்து நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப இது கரெக்டான ஆர்டரில் இருக்கா? கரெக்டான ஆர்டரில் இல்லை. அப்போ என்ன பண்ணணும், இந்த ஃபஸ்ட்டு 2 எலிமெண்ட்டையும் நீங்கள் ஸ்வாப் பண்ணணும். ஸோ ஸ்வாப் அப்படின்னா பேசிக்லி இந்த எலிமெண்ட் இங்கே போகணும், இந்த எலிமெண்ட் இங்கே வரணும். தட் இஸ் கால்ட் அஸ் ஸ்வாப்பிங். ஸோ இந்த அரேல என்ன பண்ணுறீங்க, அந்த எலிமெண்ட் இங்கே போட்டுட்டு இதை வந்து அங்கே வரீங்க. ஸோ 5 2ன்னு இருந்தது 2 5 அப்படின்னு மாறிடுச்சு. ஓகே, நான் இதே அரேல பண்ணி காட்டுறது உங்களுக்கு குழப்பமாக இருக்குது அப்படின்னா நான் இங்கே புதுசாக கீழே வேணால் எழுதிக்கிறேன். ஸோ 2 5 10 1 0 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறீங்கன்னா, செகண்ட் எலிமெண்ட்டையும் தேர்ட் எலிமெண்ட்டையும் கம்பேர் பண்ண போறீங்க. ஓகே, அதாவது இங்கே ஃபஸ்ட்டு 2த்தையும் ஒரு ஸ்வாப் பண்ணிட்டோம். இப்போ இந்த அடுத்த 2த்தையும் வந்து நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இது 5ம் 10ம் கரெக்டான ஆர்டரில் இருக்குதா? ஆமாம், கரெக்டான ஆர்டரில் தான் இருக்குது. 5 வரணும், 5க்கு அடுத்து தான் வந்து 10 வரணும் அசெண்டிங் ஆர்டர்னு பார்க்குறப்ப. ஸோ இட்ஸ் ஃபைன், விட்டுடலாம். அடுத்த இதுக்கு போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 10 and 1 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இப்போ 10 and 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கரெக்டான ஆர்டரில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நோ. இதை வந்து நீங்கள் ஒரு தடவை ஸ்வாப் பண்ணி ஆகணும். ஸோ அப்போ புதுசாக இருக்கிற அரே எப்படி ஆகும், இப்போ 2 5 இந்த 10ஐயும் 1ஐயும் நீங்கள் ஸ்வாப் பண்ணிங்கன்னா இங்கே 1 இங்கே 10 அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற 0 அப்படியே இருக்குது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த 2 எலிமெண்ட்ஸையும் கம்பேர் பண்ணி பார்த்துருக்கோம். இப்போ லாஸ்ட்டாக என்ன பண்ணணும்னா இந்த 2 எலிமெண்ட்ஸையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஓகே, ஸோ இப்போ அங்கே அந்த அரேயை பார்க்கக்கூடாது, இப்போ நம்மள்ட்ட கரண்ட்டாக எக்ஸிஸ்டிங்கான இந்த அரேயை பார்க்கணும். ஸோ 10 and 0 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஆர்டர் கரெக்டாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அப்போ நம்ம திரும்ப அதை எடிட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ இங்கே 0 இங்கே 10 வந்துடுது. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த டோட்டல் அரேயும் கோ த்ரூ பண்ணிவிட்டு பக்கத்தில் அட்ஜசன்ட் எலிமெண்ட்ஸாக கம்பேர் பண்ணி பார்த்து கரெக்டான ஆர்டரில் இருக்கான்னு பார்க்குறோம், இல்லைன்னா ஸ்வாப் பண்ணிட்டோம். பட் இதை பண்ணி முடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சார்ட்டட் அரே கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா கிடைக்காது. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா 2 5 1 0 10 அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கு. இது சார்ட்டட் அரேயான்னு கேட்டிங்கன்னா இல்லை, பிகாஸ் இந்த ஆல்காரிதம் வந்து இன்னும் முடியல. பட் இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா 1 பாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, 1 பாஸ் ஆஃப் திஸ் பபிள் சார்ட் ஆல்காரிதம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 1 பாஸ்னா என்ன அர்த்தம்னா ஒரு தடவை இந்த என்டையர் அரேயை நீங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டீங்க, ஒரு தடவை இந்த என்டையர் அரேயை நீங்கள் ட்ராவர்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ இந்த ஒரு தடவை ஃபுல்லாக நீங்கள் ட்ராவல்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்னதான் கிடைச்சிருக்கும், அரே சார்ட் ஆகல, அப்போ என்னதான் கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே பெரிய எலிமெண்ட் வந்து கடைசி பொசிஷனுக்கு போயிருக்கும். ஸோ இப்போ இந்த அரே எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அரேல இருக்கிறதே பெரிய எலிமெண்ட் என்னது, இந்த 10 தான். ஸோ இந்த 10ங்கிறது லாஸ்ட் பொசிஷனுக்கு போயிருக்கும். போயிடுச்சா? போயிடுச்சு. ஸோ இப்போ இதே மாதிரி அடுத்த இட்ரேஷன் வந்து நம்ம பண்ணணும். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதே அரேயை வந்து திரும்ப எழுதிக்கிறேன். 5 2 10 1 0
பட் நான் வந்து இப்போ வந்து அரேலையே வச்சு அப்படியே பண்ணி காட்டுறேன். ஸோ 5 2 10 1 0. ஓகே, ஸோ தட் நான் வந்து திரும்ப திரும்ப எழுதுறது வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுங்கிறதுனால அரேலையே வச்சு நம்ம பண்ணி பார்ப்போம். ஸோ இதுதான் ஒரிஜினல் அரே. இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு தடவை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம பண்ண போகிறது எல்லாமே வந்து அட்ஜசன்ட் எலமெண்ட்ஸை கம்பேர் பண்ணுறது. ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். 5, 2 இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறோம். கரெக்டான ஆர்டரில் இல்லை, ஸோ ஆர்டரை வந்து சேஞ்ச் பண்ணிடுறீங்க. அப்புறம் என்ன பண்ணுறீங்க, இந்த 2 எலமெண்ட்ஸை கம்பேர் பண்ணுறீங்க. ஸோ நெக்ஸ்ட் 2 எலமெண்ட்ஸ் இது கரெக்டான ஆர்டரில் இருக்கா? ஆமாம், அப்போ ஒன்றும் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 2 எலமெண்ட்ஸை கம்பேர் பண்ணுறோம். 10 and 1 கரெக்டான ஆர்டரில் இருக்கா? இல்லை, அப்போ ஸ்வாப் பண்ணு. ஸோ இங்கே 1ம் இங்கே 10ம் போயிடுது. அப்புறம் என்ன, லாஸ்ட் செட் ஆஃப் 2 எலமெண்ட்ஸ் இதில் 10ம் 0வும் இருக்குது. கரெக்டான ஆர்டரில் இருக்கா? இல்லை, அப்போ ஸ்வாப் பண்ணு. ஸோ இங்கே 0வும் இங்கே வந்து 10 அப்படின்னு சொல்லிட்டு மாறிடுது. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு பாஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு பாஸ் வந்து கம்ப்ளீட்டட். அண்ட் இந்த ஃபஸ்ட்டு பாஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ரிசல்டண்ட்டாக என்ன கிடைக்கும்னா, இந்த லாஸ்ட் எலமெண்ட் வந்து ஷார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இதுதான் வந்து இதோட பெனிஃபிட். நான் இங்கே திரும்ப மேலே ஒரு போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இந்த லாஸ்ட் எலிமெண்ட் வந்து ஷார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த லாஸ்ட் எலிமெண்ட்டை நம்ம இதுக்கப்புறம் தொடரணும்னு அவசியம் இல்லை, பிகாஸ் இட் இஸ் ஷார்ட்டட். ஓகேவா? அப்போ நம்ம ரிமைனிங் அறையை மட்டும் தான் கன்சிடர் பண்ணணும். நான் என்ன பண்ணுறேன், அதுக்கு இந்த ரிமைனிங் அறையை திரும்ப இங்கே எழுதுறேன். பிகாஸ் லாஸ்ட் எலிமெண்ட்டை நம்ம ஷார்ட் பண்ணிட்டோம். ஸோ அதை திரும்ப போய் நம்ம டச் பண்ண வேணாம். லாஸ்ட் எலிமெண்ட் வந்து கரெக்டான பொசிஷனுக்கு போயிடுச்சு. இந்த ரிமைனிங் அறையை நம்ம திரும்ப டீல் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 எலிமெண்ட் இருக்குது. இந்த 2 எலிமெண்ட் கரெக்டான ஆர்டரில் இருக்கா? ஆமாம், ஸோ எதுவும் பண்ண வேண்டாம். அப்புறம் நெக்ஸ்ட் 2 எலிமெண்ட் இருக்குது. இது 2 கரெக்டான ஆர்டரில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நோ. அப்போ என்ன பண்ணணும், இது 2த்தையும் ஸ்வாப் பண்ணணும். ஸோ 1 இங்கே வந்துடுது, 5 இங்கே போயிடுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், அடுத்த 2 எலிமெண்ட்ஸை செக் பண்ணுறேன். அடுத்த 2 எலிமெண்ட்ஸ் என்ன, 5 and 0. இது கரெக்டான ஆர்டரில் இருக்கா? இல்லை. அப்போ என்ன பண்ணுறேன், இது 2த்தையும் ஸ்வாப் பண்ணுறேன். ஸோ இங்கே 0வும் இங்கே 5வும் போயிடுது. இப்போ இது பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஆர் செகண்ட் பாஸ். ஓகே, செகண்ட் பாஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் பாஸில் பார்த்தீங்கன்னா இந்த ரிமைனிங் இருக்கிற அரேல இருக்கிற லார்ஜஸ்ட் எலிமெண்ட் வந்து கடைசியில் வந்துருச்சு. ஸோ அந்த ஆக்சுவலி அந்த அரேல வந்து இந்த 10ம் வந்து இருக்கு தான் செய்யுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 10ம் இருக்குது, பட் நம்ம அதை வந்து கன்சிடர் பண்ணாமல் மிச்சம் இருக்கிற அரே மட்டும் தான் டீல் பண்ணுறோம். அப்படிங்கிறதுனால அது வந்து இல்லாத மாதிரி நான் எழுதியிருக்கேன். பட் த 10 இஸ் ஆல்சோ தேர். இப்போ என்ன பண்ணுறீங்க, ஆஃப்டர் செகண்ட் பாஸ் உங்களுக்கு என்ன ஆயிருக்குன்னா 2 எலிமெண்ட்ஸ் வந்து கரெக்டான பொசிஷனுக்கு போயிடுச்சு. ஓகே, இந்த ஃபஸ்ட்டு பாஸுங்கிறது இடைஞ்சலாக இருக்குது, நான் தள்ளி வச்சுட்டேன். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆயிருக்குதுன்னா கண்டென்ட் அவுட் சைட் த பேஜ் அது இருந்துட்டு போகுதுடா. ஸோ இப்போ 2 இட்ரேஷன் வந்து நம்ம கோ த்ரூ பண்ணிட்டோம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெண்டுமே வந்து இந்த 5 and 10 லாஸ்ட் 2 எலிமெண்ட்ஸ் வந்து கரெக்டான பொசிஷனில் போயிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ரிமைனிங் இருக்கிற அரேயை மட்டும் திரும்ப கன்சிடர் பண்ணி நீங்கள் அதை வந்து சார்ட் பண்ணால் போதும். ஸோ வாட் யூ ஹேவ் நவ் 2 1 and 0 இந்த எலிமெண்ட்ஸ் மட்டும் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அடுத்த பாஸில் வந்து நம்ம இதை மட்டும் தான் கன்சிடர் பண்ணுறோம். அண்ட் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு 2 எலிமெண்ட்ஸை கம்பேர் பண்ணுறீங்க. 2 and 1 கரெக்டான ஆர்டரில் இருக்கா? இல்லை. அப்போ நீங்கள் அதை சார்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இது 2த்தையும் ஸ்வாப் பண்ணிங்கன்னா இங்கே 1னும் அண்ட் ஹியர் யூ வில் கெட் 2 அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நெக்ஸ்ட் 2 எலிமெண்ட்ஸை கம்பேர் பண்ணுறீங்க. 2, 1 இது 2 கரெக்டான ஆர்டரில் இருக்கா? இல்லை. அப்போ இங்கேயும் ஒரு ஸ்வாப், இங்கே 0 இங்கே 2 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட தேர்டு பாஸ். ஓகே, இங்கே வந்து தேர்டு பாஸ் வந்து நடந்திருக்கு. தேர்ட் பாஸ் ஆனதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே 2, அதாவது ரிமைனிங் அறையிலேருந்து என்ன பெருசோ அது வந்து கடைசியில் வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த ஹோல் அறையை பார்த்தீங்க அப்படின்னா 5 and 10 அப்படின்னு இருக்குது. ஸோ 2 5 10ன்னு சொல்லிட்டு லாஸ்ட் 3 எலிமெண்ட்ஸ் வந்து கரெக்டான ஆர்டரில் போயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பாஸில் ஃபஸ்ட் எலிமெண்ட் கரெக்டாக போயிடுச்சு, செகண்ட் பாஸில் செகண்ட் எலிமெண்ட் கரெக்டாக போயிடுச்சு, தேர்ட் பாஸில் இன்னும் 3 எலிமெண்ட்ஸ் வந்து கரெக்டான ஆர்டருக்கு வந்துடுச்சு. இப்போ அடுத்து இப்போ இது வரைக்கும் ஆயிடுச்சு. இப்போ அடுத்த தடவை வந்து நீங்கள் பார்க்க போகிறது என்னென்னா 2 எலிமெண்ட்ஸ் இருக்கிற அரே தான் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ண போகிறீங்க. இப்போ இதில் வந்து கரெக்டான ஆர்டரில் இருக்கா 2 எலிமெண்ட்ஸ்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ என்ன பண்ணுறீங்க, இதை நீங்கள் ஸ்வாப் பண்ணுறீங்க. ஸோ 0 1 அப்படின்னு வந்துடுது. அண்ட் ரிமைனிங் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து எதுவும் டச் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பிகாஸ் தே ஆர் ஆல்ரெடி சார்ட்டட். ஸோ இங்கே வந்து 2 5 10 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இது வந்து நம்மளோட 4th பாஸோட ரிசல்ட். ஸோ 4th பாஸ் முடிஞ்சிடுச்சு. 4th பாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 எலிமெண்ட்ஸ் கரெக்டான பொசிஷனில் இருக்கும். ஸோ 1 2 3 4ன்னு சொல்லிட்டு 4 எலிமெண்ட்ஸ் கரெக்டான பொசிஷனில் இருக்குது. பட் இங்கே ரிமைனிங் வந்து இதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பிகாஸ் யூ ஜஸ்ட் ஹேவ் 1 எலிமெண்ட் லெஃப்ட்.
இப்போ 5 எலிமெண்ட் இருக்கிற அரேல 4 எலிமெண்ட்டை கரெக்டான பொசிஷனில் வச்சுட்டிங்கன்னா மிச்சம் இருக்கிற ஒரு எலிமெண்ட் எந்த பொசிஷனில் இருந்தாலும் அதுதான் கரெக்டான பொசிஷன் இருக்குது. அதை நீங்கள் தனியாக சார்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை இல்லையா? பிகாஸ் தி அரே இட் செல்ஃப் இஸ் 5 எலிமெண்ட் அரே. அதில் 4 elements you have already placed in the right position. ஸோ ரிமைனிங் இருக்கிறது ஒரே ஒரு ஸ்பாட் தான், அதில் இருக்கிறது கரெக்டான நம்பர் கரெக்டான பொசிஷனில் தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து சார்ட்டிங், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஸோ இதை தான் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட அப்ஜெக்டிவ் என்னன்னா, ரெண்டு நம்பராக எடுத்து கம்பேர் பண்ணுறோம். பக்கத்தில் இருக்கிற ரெண்டு நம்பராக எடுத்து கம்பேர் பண்ணுறோம். அதே மாதிரி அந்த அரே ஃபுல்லாக கம்பேர் பண்ணிட்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே, இல்லைனா ஸ்வாப் பண்ணு அப்படின்னு வந்து சொல்கிறோம். அண்ட் இந்த மாதிரி ஒரு தடவை அரேயை ஃபுல்லாக ட்ராவல்ஸ் பண்ணுறத நம்ம வந்து ஒரு பாஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஒரு தடவை அரே ஃபுல்லாக ட்ராவல்ஸ் பண்ணுறத ஒரு பாஸ் அப்படின்னு சொல்கிறோம். மொத்தம் எத்தனை தடவை பாஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த அரேயோட சைஸ் என்னது? இந்த அரேயோட சைஸ் வந்து 5. நம்ம எத்தனை பாஸ் பண்ணியிருக்கோம்? 1 2 3 4ன்னு சொல்லிட்டு 4 தடவை பாஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ 5 எலமெண்ட்ஸ் இருக்கிற அரேக்கு நீங்கள் 4 பாசஸ் வந்து பண்ணணும். ஸோ அதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அரேயோட சைஸ் 5 இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நீங்கள் 4 பாஸ் பண்ணுறீங்க. ஸோ அப்போ அரேயோட சைஸ் வந்து n இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? n-1 பாஸ் வந்து பண்ணுவீங்க. ஓகே, n-1 வந்து பாஸ் வந்து பண்ணுவீங்க. ஸோ இதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ n-1 பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இது ஆப்வியஸ்லி நம்ம ஒரு லூப்பை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஸோ அந்த லூப் வந்து n-1 டைம்ஸ் ரன் ஆக போகுது. இந்த பாஸை கால்குலேட் பண்ணுறேன், பாஸ் வந்து எத்தனை நடக்குது அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணுற லூப் வந்து n-1 டைம்ஸ் ரன் ஆக போகுது. நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா, எதெல்லாம் வந்து எக்ஸம்ப்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு எலமெண்ட்டை நம்ம வந்து இக்னோர் பண்ணுறோம். ஒரு எலமெண்ட்டை நம்ம சார்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு இக்னோர் பண்ணுறோம். லாஸ்ட்ல இருந்து ஒரு எலமெண்ட் இக்னோர் பண்ணுறோம். அண்ட் செகண்ட் பாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் 2 எலமெண்ட்டு, தேர்ட் பாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் 3 எலமெண்ட்டு, ஃபோர்த் பாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் 4 எலமெண்ட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை வந்து இக்னோர் பண்ணிகிட்டே போவீங்க. ஓகே, ஸோ எத்தனாவது பாஸோ அத்தனை எலமெண்ட்டை வந்து நீங்கள் இக்னோர் பண்ணிடலாம். ஸோ ஆக்சுவலி அதை நான் வந்து அப்படி சொல்லியிருக்கக்கூடாது. இப்போ ஃபஸ்ட்டு பாஸ் அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு பாஸில் எல்லா நம்பரையும் நம்ம வந்து கோ த்ரூ பண்ணுவோம். பட் செகண்ட் பாஸில் ஒரு எலமெண்ட்டை நம்ம வந்து இக்னோர் பண்ணுவோம். தேர்டு பாஸில் 2 எலமெண்ட்டு, ஃபோர்த்து பாஸில் 3 எலமெண்ட்டையும் நம்ம வந்து இக்னோர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஐ இன்க்ரீஸ் ஆக அதாவது பாஸோட கவுண்ட்டை நம்ம ஐன்னு வச்சுருக்கோம்னா ஐ இன்க்ரீஸ் ஆக எத்தனை எலமெண்ட்ஸை நீங்கள் கோ த்ரூ பண்ணுறீங்கிறத ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே வரீங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து பபிள் சார்ட். இதுதான் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு வந்து இதை கோட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் இதில் இந்த ஆப்டிமைசேஷன் வந்து நான் அதுக்கப்புறமா சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை கோட் பண்ணிடலாம். இது வந்து பபுள் சார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் நேம் வச்சுக்கிறேன். ஓகே, ஃபைன். இப்போ வந்து இதுக்குள்ளே வந்து லெட்ஸ் கிரியேட் அ சார்ட் மெத்தட். ஸோ பப்ளிக் ஸ்டாட்டிக் சார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் வந்து கிரியேட் பண்ணுறேன். இது வந்து ஒரு இன்டீஜர் அரேயை ஆர்குமெண்ட்டாக வாங்க போகுது, அவ்வளோதான். வேறு எதுவும் வாங்கணும்னு அவசியம் இல்லை. சைஸ் எல்லாம் நம்மளே கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சைஸ் வந்து கேல்குலேட் பண்ணிக்கிறேன். ஸோ அது வந்து n அப்படிங்கிற வேரியபிள் வச்சுக்கிறேன். ஸோ n is equal to arr.length அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒரு நெஸ்டட் லூப் வந்து ரன் பண்ண போகிறோம். ஓகே, ஏன்னா இப்போ நம்ம அங்கேயே பார்த்த மாதிரி n எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னா n-1 பாஸ் வந்து வருது. அண்ட் ஒரு பாஸ்லையும் நம்ம அட்ஜசன்ட் எலமெண்ட்ஸை கம்பேர் பண்ணிக்கிட்டே போகிறோம். ஸோ ஒரு n-1 பாஸ் இருக்குல்ல, அதுக்கு வந்து நம்ம ஒரு லூப் வந்து போடணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்? ஃபார் int i is equal to 0, i less than n-1 அப்படின்னு கொடுக்குறேன். பிகாஸ் நம்ம அங்கே ஆல்ரெடி பார்த்தோம் n-1 பாஸ் தான் வந்து தேவைப்பட்டுச்சு. ஸோ i is equal to 0, i less than n-1 அப்படின்னு சொல்லி கொடுத்துரும். அண்ட் உள்ளுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும்னா அட்ஜசன்ட் எலிமெண்ட்ஸை கம்பேர் பண்ணணும் இல்லையா? ஸோ அட்ஜசன்ட் எலிமெண்ட்ஸை கம்பேர் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு லாஜிக் வந்து எழுதுறோம். ஸோ அதுக்கு வந்து நான் என்ன எழுதுறேன்? int j is equal to 0, j less than n minus i minus 1 அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, சாரி, இந்த இடத்துல வந்து j ++ கொடுக்கும். n minus i minus 1 அப்படின்னு சொல்கிறேன். எதுக்காக n minus i minus 1 சொல்கிறேன்னா, நம்ம வந்து அட்ஜசன்ட் எலிமெண்ட்ஸை கம்பேர் பண்ணுறோம். ஸோ இப்போ அரே ஆஃப் ஜேங்கிறது இங்கே ஜே வந்து 0ல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அரே ஆஃப் ஜேவையும் அரே ஆஃப் j+1 நம்ம வந்து கம்பேர் பண்ணுவோம். ஸோ j+1 அப்படிங்கிறத தான் நம்ம கம்பேர் பண்ணுறோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? லாஸ்ட் எலிமெண்ட் வரைக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணணும். பட் லாஸ்ட் எலிமெண்ட் வரைக்கும் ஜேயோட வேல்யூ போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து கடைசி இண்டெக்ஸ் வந்து 4 அண்ட் ஜேயோட வேல்யூ 4 இருந்துச்சுன்னா j+1 will be 5. ஸோ j+1 5னா அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுன்ஸ் ஆயிரும். அண்ட் வெளியே இருக்கிற எலிமெண்ட் அதை நீங்கள் கம்பேர் பண்ண முடியாது. ஸோ
லாஸ்ட் எலிமெண்ட்டுக்கு முந்தின எலிமெண்ட் வரைக்கும் நீங்கள் போனால் போதும், போயிட்டு அந்த எலிமெண்ட்டும் அதுக்கு அடுத்த எலிமெண்ட்டையும் நீங்கள் கம்பேர் பண்ண போகிறீங்க. பிகாஸ் நம்ம அரே ஆஃப் ஜேவையும் அரே ஆஃப் ஜே ப்ளஸ் ஒன்னையும் தான் கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் என்ன எழுதுறேன், இஃப் அரே ஆஃப் ஜே இஸ் கிரேட்டர் தென் அரே ஆஃப் ஜே ப்ளஸ் ஒன். ஸோ இதுதான் நான் இங்கே சொல்ல வரேன். ஓகே, நம்ம ஜேவையும் ஜே ப்ளஸ் ஒன்னையும் கம்பேர் பண்ணுறோம். ஸோ அடுத்த எலிமெண்ட்டோட கம்பேர் பண்ணுறோம். ஸோ நீங்கள் கடைசிக்கு முந்தின எலிமெண்ட் வரைக்கும் தான் போக முடியும், இந்த செகண்ட் லாஸ்ட் எலிமெண்ட் வரைக்கும் தான் போக முடியும். ஏன்னா நீங்கள் அதுக்கு அடுத்த எலிமெண்ட்டோட இப்போவே கம்பேர் பண்ணிடுறீங்க. ஸோ செகண்ட் லாஸ்ட் எலிமெண்ட்டில் ஜே இருக்கிறப்பவே லாஸ்ட் எலிமெண்ட்டோட சேர்த்து கம்பேர் பண்ணி நம்ம ஸ்வாப் பண்ணிடணும். ஸோ லாஸ்ட் எலிமெண்ட்க்கு போகிறதுக்கு இஸ் மீனிங்லெஸ். ஸோ அதனால தான் வந்து நம்ம n மைனஸ் ஐ மைனஸ் ஒன்னு வைக்கிறோம். ஸோ மைனஸ் ஒன்னுக்காக தான் வந்து நான் இந்த ரீசன் சொன்னேன், லாஸ்ட் எலிமெண்ட் வரைக்கும் நீங்கள் போக வேண்டாம், பிகாஸ் செகண்ட் லாஸ்ட் எலிமெண்ட்ல இருக்கும்போதே லாஸ்ட் எலிமெண்ட்டை கம்பேர் பண்ணிடுவீங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த மைனஸ் ஐ எதுக்காக போடுறோம் அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா, ஆஃப்டர் ஒன் பாஸ், ஒரு ரெண்டாவது பாஸ்க்கு போகிறப்ப ஆல்ரெடி ஒரு பாஸ் முடிஞ்சிடுச்சுன்னா நம்ம லாஸ்ட் ஒரு எலிமெண்ட்டை விட்டுருவோம், தேர்டு பாஸ்க்கு போகிறப்ப 2 எலிமெண்ட்டை விட்டுருவோம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதுக்காக தான் வந்து ஐயை வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ நான் வந்து கோட் பண்ணி முடிச்சுட்டு திரும்ப ஒரு தடவை இப்போ ஐபேடில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் இட் a bit more better. ஓகே, ஸோ இப்போ அரே ஆஃப் ஜே அரே ஆஃப் ஐ ஜே ப்ளஸ் ஒன்னோட நம்ம கம்பேர் பண்ணுறோம். ஸோ அட்ஜசன்ட் எலிமெண்ட்ஸை கம்பேர் பண்ணுறோம். ஸோ இப்போ ஜே கிரேட்டர் தென் ஜே ப்ளஸ் ஒன்னுனா என்ன அர்த்தம், ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இஸ் கிரேட்டர் தென் செகண்ட் எலிமெண்ட்னு அர்த்தம். நம்ம வந்து அசனிங் ஆர்டரில் ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம், அப்போ அது கரெக்ட் கிடையாது. அப்போ நீங்கள் ஸ்வாப் பண்ணணும். ஸோ ஸ்வாப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, டிப்பிக்கல் 3 வேரியபிள்ஸ் எடுத்து ஸ்வாப் பண்ணுறது தான். டெம்ப் இஸ் ஈக்குவல் டு அரே ஆஃப் ஜேன்னு வச்சுக்கிட்டு அரே ஆஃப் ஜே இஸ் ஈக்குவல் டு அரே ஆஃப் ஜே ப்ளஸ் ஒன்னு வச்சுட்டு அரே ஆஃப் ஜே ப்ளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு டெம்ப்னு வைக்கிறோம். அவ்வளோதான். ஸோ இந்த சார்ட்டிங்கை வந்து நீங்கள் பண்ணாலே போதும், இட் வுட் கெட் சார்ட்டட். அவ்வளோதான். இந்த ஸ்வாப் மட்டும் நீங்கள் பண்ணால் போதும். அகைன் நான் வந்து இந்த n மைனஸ் ஐ மைனஸ் ஒன் இன்னொரு தடவை திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் அதுக்காக வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஒரு அரே வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். இந்த அரே வந்து இங்கே இருக்கிற அதே அரே வந்து வச்சுப்போமா. வாட் வாஸ் த ஒரிஜினல் அரே, 5, 2, 10, 1, 0. ஓகே ஃபைன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த சார்ட் மெத்தடை வந்து கால் பண்ண போகிறேன். சார்ட்டை கால் பண்ணிவிட்டு அதில் இந்த ஏஆர்ஆரை ஆர்குமெண்ட்டாக நான் பாஸ் பண்ண போகிறேன். ஓகே, அண்ட் இதை பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம அந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். system.out.println அரேஸ் கிளாஸில் இருக்கிற toString மெத்தடை வந்து யூஸ் பண்ணிப்போம். arrays.toString ஆஃப் ARR. ஓகே, அண்ட் ஐ திங்க் java.util.arrays வந்து நம்ம இம்போர்ட் பண்ணணும். ஸோ இம்போர்ட் java.util.array. ஐ திங்க் கரெக்டுன்னு நினைக்கிறேன், எரர் இருந்தால் பார்ப்போம். மீன் அந்த இம்போர்ட்டில் தான் சொல்கிறேன், இம்போர்ட்டில் ஐ எம் நாட் ஷுவர். இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்டோட இதெல்லாம் கரெக்டாக எழுதிட்டேன் நான். ஸோ என்னடா இது, இந்த விண்டோ குட்டியாக மாட்டேங்குது. I just copy this name. Okay, I think there is some expected semicolon. ஓகே, நான் ரிட்டர்ன் டைப்பே எதுவும் கொடுக்காம எழுதியிருக்கேன், மெத்தடை வாய்டுன்னு டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ பேசிக்லி நம்மளுக்கு சார்ட்டட் அரே வந்து அவுட்புட்டாக கிடைக்குது. 0, 1, 2, 5, 10 அப்படின்னு சொல்லிட்டு சார்ட்டட் அரே கிடைக்குது. ஸோ லாஜிக் வைஸ் இந்த கோட் வந்து இட் இஸ் ஒர்க்கிங் பர்ஃபெக்ட்லி. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு எதுக்கு n மைனஸ் ஐ மைனஸ் ஒன் கொடுக்குறோம் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வீல் மூவ் டு த ஆப்டிமைசேஷன் பார்ட். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, ஃபஸ்ட் இட்ரேஷனில் நீங்கள் வந்து லாஸ்ட் எலிமெண்ட் வரைக்கும் நீங்கள் வந்து கம்பேர் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பாஸில் லாஸ்ட் எலிமெண்ட் வரைக்கும் கம்பேர் பண்ண போகிறீங்க. பட் லாஸ்ட் எலிமெண்ட் வரைக்கும் கம்பேர் பண்ணுறதுக்கு நீங்கள் 4th இண்டெக்ஸ் வரைக்கும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. 3rd இண்டெக்ஸ் இருக்கிறப்பவே உங்களால் பண்ண முடியும். பிகாஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம், அரே ஆஃப் ஜே ப்ளஸ் ஒன்னை எடுத்து அதோட அரே ஆஃப் ஜேயை வந்து நம்ம கம்பேர் பண்ணுறோம். ஸோ அரே ஆஃப் ஜே ப்ளஸ் ஒன்னை ஜேயோட கம்பேர் பண்ணுறோங்கிற பட்சத்தில் என்னோட ஜே வேல்யூ இங்கே இருக்கிறப்பவே நான் அதை இதோட சேர்த்து கம்பேர் பண்ணிடுவேன். ஸோ இங்கே லாஸ்ட் எலிமெண்ட் வரைக்கும் நம்ம போக வேண்டாம். ஓகே, ஸோ அதனால தான் -1 n -1 அப்படின்னு சொல்லிட்டு போடுறோம். அண்ட் ஃபார் எவ்ரி இட்ரேஷன் உங்களுக்கு என்ன ஆகும், ஒரு நம்பரை வந்து நீங்கள் கம்மியாக தான் வந்து கேல்குலேட் பண்ண போகிறீங்க. ஸோ கடைசி எண்ட் ஆஃப் த அரே வரைக்கும் நீங்கள் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. யூ டோன்ட் ஹேவ் டு ட்ராவல்ஸ் டில் த எண்ட் ஆஃப் தி அரே. பிகாஸ் இப்போ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா திஸ் இஸ் i is equal to 0. அதாவது இப்போ நான் எதுக்காக i is equal to 0ன்னு எழுதியிருக்கேன்னா, அது வந்து ஃபஸ்ட்டு பாஸ். ஸோ அதனால் i equal to 0.
இது வந்து i ஈக்குவல் டு 1, இது வந்து i ஈக்குவல் டு 2, இது வந்து i இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 பாஸ் தான் வருது, பிகாஸ் அரேயோட சைஸ் வந்து 5 தான் இருக்கு. ஸோ n-1 பாஸுங்கிறதுனால 4 பாஸ் தான் வந்து இங்கே வருது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஆல்ரெடி வந்து நம்ம என்ன சொல்லிட்டோம் அப்படின்னா n-1 அப்படிங்கிறத போட்டுட்டோம். ஓகேவா? ஸோ இந்த லாஸ்ட் எலிமெண்ட் நம்ம எப்படியும் போக போகிறது இல்லை, அதுக்கு முந்தின எலிமெண்ட் வரைக்கும் தான் லாஸ்ட் எலிமெண்ட் எப்படியும் போக போகிறது, அது முந்தின எலிமெண்ட் வரைக்கும் தான் போகிறோம். பட் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த i இஸ் ஈக்குவல் டு 1ன்னு இருக்கிறப்ப எக்ஸ்ட்ராவாக இன்னொரு எலிமெண்ட்டை நீங்கள் இக்னோர் பண்ணிக்கலாம், இந்த 10ஐயும் சேர்த்து இக்னோர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஐயோட வேல்யூ ஆல்ரெடி 1. ஸோ அப்போ நான் ஆல்ரெடி n-1ன்னு கொடுக்குறேன், இங்கே எக்ஸ்ட்ராவாக ஒரு -1 வரணும். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 எலிமெண்ட்டை நம்ம அது மாதிரி இக்னோர் பண்ணுறோம். ஸோ இந்த இட்ரேஷனில் 2 எலிமெண்ட்டை நம்ம இக்னோர் பண்ணுறோம். ஸோ ஆல்ரெடி n-1 கொடுக்குறோம், அதுக்கப்புறம் இங்கே -2 எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறோம், பிகாஸ் வி கேன் இக்னோர் 2 ஆஃப் தீஸ் எலிமெண்ட்ஸ். இந்த 2 எலிமெண்ட்ஸை நம்ம இக்னோர் பண்ணிக்கலாம், பிகாஸ் இது ரெண்டும் ஆல்ரெடி சார்ட்டட். ஸோ இந்த 2 எலிமெண்ட்ஸ் இக்னோர் பண்ணுறதுக்காக -1 -2ன்னு கொடுக்குறோம். அதே மாதிரி இங்கே -1 -3 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம், பிகாஸ் 3 எலிமெண்ட்ஸ் ஆர் ஆல்ரெடி சார்ட்டட். ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஐயோட வேல்யூ என்னவோ அதையும் சேர்த்து தான் நம்ம வந்து டிக்ரீஸ் பண்ணுறோம், பிகாஸ் ஆஃப்டர் எவ்ரி பாஸ் அது ஒரு எலிமெண்ட் வந்து வில் கெட் இன் த ரைட் பொசிஷன். ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு டூ எனிதிங் அபவுட் இட். ஸோ அதனால தான் இது ஜென்ரலைஸ் தான் நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா n-1 - i ஆர் n-i - 1 எப்படி வேணால் எழுதிக்கோங்க, இட் இஸ் த சேம். ஓகே, ஸோ யூ ஹாவ் டு டூ திஸ். இது பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கடைசியில் இருக்கிற அந்த ஒரு நம்பர் வரைக்கும் நீங்கள் போகணும்னு அவசியம் இல்லை. சரி, அப்படி கொடுக்காம லெஸ் தென் என்னன்னு நீங்கள் கொடுத்தாலும் இது வந்து ஒர்க்காக தான் போகுது, பட் தேவையில்லாமல் கடைசி இருக்கிற எலிமெண்ட்ஸ் வரைக்கும் போயிட்டு இருக்கும். வி நோ ஃபார் ஷுர் அது ஆல்ரெடி சார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ எதுக்காக அதை திரும்ப திரும்ப போய் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, தேவையில்லை இல்லையா? ஸோ அதுக்காக தான் n-i - 1 சொல்லிட்டு கொடுக்குறோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டியை நம்ம செக் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் சிம்பிள் லாஜிக்கில் யோசிச்சிங்கன்னா இது வந்து நெஸ்டட் லூப்பு. ஓகே, நெஸ்டட் லூப் போட்டு நம்ம வந்து பண்ணியிருக்கோம். வெளியே இருக்க லூப் வந்து n-1 ரன் ஆகுது, உள்ளே இருக்கிற லூப்பு ஏதோ என்னங்கிற மாதிரி ஒரு இது வச்சிருக்கு. ஸோ தோராயமாக நீங்கள் வந்து n² அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிடலாம். ஓகே, அப்படி சொல்லணும்னா சொல்லுங்கள், பட் நான் வந்து ஒரு சின்ன டயக்ராம் போட்டு காமிக்கிறேன், இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட கொஞ்சம் பெட்டராக புரியும். இப்போ வந்து லைக் நான் இப்படி போடாமல் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஸ்கொயர் வந்து வரைஞ்சிக்கிறேன். ஓகே, 2 3 4 1 2 3 4. ஓகேவா? இப்போ நம்ம வந்து இந்த அரேயில் வந்து நம்ம எத்தனை எலிமெண்ட்ஸை நம்ம எப்படி ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு இருக்கிற அரே வந்து பார்த்தீங்கன்னா 5 2 10 1 0. இந்த எல்லா எலிமெண்ட்ஸையும் வந்து நான் கோ த்ரூ பண்ணி இந்த எல்லா எலிமெண்ட்ஸையும் நான் வந்து இன்னும் n-1 டைம்ஸ் வந்து எனக்கு வந்து ரன் ஆக போகுது. பட் அடுத்த இட்ரேஷன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஹவு வில் திஸ் பிகம் 2 5 1 0 10ன்னு மாறுதா? ஸோ 2 5 1 0 10. அண்ட் அடுத்த இட்ரேஷனில் பார்த்தீங்கன்னா 1 0 சாரி 2 1 0 5 10 2 1 0 5 10ன்னு மாறுது. அடுத்த இட்ரேஷனில் 1 0 2 5 10, அப்புறம் 0 1 2 5 10 அப்படின்னு சொல்லிட்டு மாறுது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இட்ரேஷன்லேயும் நம்ம வந்து கன்சிடரபுளாக அதை குறைச்சிட்டே வரும். அதாவது இந்த 10ங்கிற இது வந்து நம்மளுக்கு அடுத்த இட்ரேஷனில் நம்ம இதை வந்து கோ த்ரூ பண்ண மாட்டோம், பிகாஸ் n-i - 1 போடுறோம். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா 5 10 அப்படிங்கிற இந்த ரெண்டுத்தையும் போட மாட்டோம். அதுக்கப்புறம் 2 5 10 அப்படின்னு போட மாட்டோம். அப்புறம் 1 2 5 10 அப்படிங்கிறத போட மாட்டோம், பிகாஸ் இது எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதுதான் வந்து நடக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த வெளியே இருக்கிற இந்த டோட்டல் இது பார்த்தீங்கன்னா இது ஒரு 5x5 மேட்ரிக்ஸ், அப்படி தானே? இது ஒரு 5x5 மேட்ரிக்ஸ். ஸோ 5x5 மேட்ரிக்ஸில் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5 × 5, அதாவது 25 எலிமெண்ட்ஸ் இருக்குது. பட் நம்ம ஆக்சுவலாக இது எத்தனை எலிமெண்ட்ஸை திரும்ப திரும்ப கோ த்ரூ பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைலைட் ஆகிருக்கிறது எல்லாமே திரும்ப திரும்ப வராது. ஹைலைட் ஆகிருக்கிறதுலாம் நம்ம திரும்ப ரீவிசிட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அப்போ இது வந்து அப்படி ஒரு ஹாஃபாக வெட்டின மாதிரி தானே இருக்குது. ஸோ நீங்கள் என்ன சொல்லலாம் அப்படின்னா இது வந்து n²/2 அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம், பிகாஸ் இது ஒரு ஸ்கொயர் அப்படின்னா n² இருந்திருக்கும். பட் அது நீங்கள் ஹாஃபாக பிரிக்கிறதுனால, பிகாஸ் த ஹைலைட்டட் போர்ஷன் இட் வில் நாட் கெட் எக்ஸிக்யூட்டட். அந்த போர்ஷன் வந்து ரன் ஆக போகிறது இல்லை. ஒரு இட்ரேஷன் நம்ம குறைச்சிட்டு தானே வரும், பிகாஸ் ஆஃப் n-i - 1 we don't run that. ஸோ அது வந்து n²/2 அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பட் நீங்கள் வந்து ஒரு worst case டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆர் டைம் காம்ப்ளெக்சிட்டி இன் ஜென்ரல் பிங்கோ நோட்டேஷன் பார்த்தாலே கான்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து
கண்டுக்க மாட்டோம். ஸோ n ஸ்கொயர் பை 2ஆக இருந்தாலும் அதை நீங்கள் வந்து n ஸ்கொயர் டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு தான் வந்து சொல்லுவீங்க. ஸோ ஜென்ரலி ஸ்பீக்கிங் இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர் தான். ஃபர்ஸ்ட் கேஸில் இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர் தான். பட் இது எல்லா நேரமும் இப்படி இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. லெட்டஸே இப்போ வந்து என்கிட்ட ஒரு சார்ட்டட் அரே இருக்குன்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஓகே, 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார்ட்டட் அரே வந்து நான் வச்சுருக்கேன். இந்த சார்ட்டட் அரேயை நான் என்னோட பபிள் சார்ட் ஆல்காரிதமில் கொடுத்தேன்னா இப்போ நான் என்ன பண்ணியிருக்கிறேனோ இதை திரும்ப பண்ணும். ஸோ இப்போ இங்கே எப்படி எக்ஸிக்யூட் ஆகிருக்கோ இதே மாதிரியே இந்த அரேக்கும் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். இத்தனை டைம்ஸ் வந்து லூப் ரன் ஆகும். ஸோ அதுவும் வந்து n ஸ்கொயர் பை 2 ஆர் n ஸ்கொயர் அப்படிங்கிற மாதிரி ரன் ஆகும். பட் அது ஆகணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஓகே, ஆனால் இந்த சார்ட்டட் அரேங்கிறதுனால உங்களோட பபிள் சார்ட் ஆல்காரிதம் ரன் ஆனாலுமே இதில் எத்தனை தடவை ஸ்வாப் ஆகிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 0 டைம்ஸ் தான் வந்து ஸ்வாப் ஆகிருக்கும். ஸோ 0 டைம்ஸ் ஸ்வாப் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த அரே வந்து ஆல்ரெடி சார்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான ஒரு கேஸில் நீங்கள் வந்து உங்கள் ஆல்காரிதமை அப்ரப்டாக அப்படியே ஸ்டாப் பண்ணுறது பெட்டர். ஸ்வாப்பே ஆகலை அப்படின்னா இது சார்ட்டடான அரே, இதை நீங்கள் திரும்ப ரன் பண்ணி n ஸ்கொயர் டைம்ஸ் ரன் பண்ணுறது டைம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேயே வந்து உங்களோட ஆல்காரிதத்தை ஸ்டாப் பண்ணலாம். ஓகே, ஸோ அதை தான் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸ்வாப் ஆயிருக்கா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு இப்படி பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ சார்ட்டட் அரேக்கு மட்டும் தான் இப்படியான்னு கேட்டிங்கன்னா ஒரு எலமெண்ட்ஸ் மட்டும் மிஸ்மேட்ச் ஆகிருக்கிற மாதிரியான ஒரு அரே எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் 1 2 4 3 5 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். 1 2 4 3 5 ஒரே ஒரு எலமெண்ட்ஸ் தான் வந்து மிஸ்மேட்ச் ஆகிருக்கு. இப்போ நான் என்னோட பபிள் சார்ட் ஆல்காரிதம் ரன் பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு பாஸ் வந்து நம்ம போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு பாஸ் போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு 2 எலமெண்ட்ஸை நான் கம்பேர் பண்ணுவேன், கரெக்டான ஆர்டரில் இருக்குது, விட்டுருவேன். அடுத்த 2 எலமெண்ட்ஸை கம்பேர் பண்ணுவேன், கரெக்டான ஆர்டரில் இருக்குது, விட்டுருவேன். அடுத்த 2 எலமெண்ட்ஸை கம்பேர் பண்ணுவேன், ஆர்டர் தப்பாக இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுவேன், இங்கே வந்து ஸ்வாப் பண்ணிடுவேன். இது 3 4 அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும். அதுக்கப்புறம் ஸ்வாப் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், அடுத்த 2 எலமெண்ட்ஸை கம்பேர் பண்ணுவேன், கரெக்டான ஆர்டரில் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ஸ்வாப் ஆயிருக்கோம். அடுத்த இட்ரேஷன் போனீங்கன்னா இப்போ ஆல்ரெடி இந்த அரே வந்து சார்ட் ஆகிடுச்சு. பிகாஸ் ஒரு எலமெண்ட் தான் வந்து மிஸ்மேட்ச்சாக இருந்துச்சு, ராங் ஆர்டரில் இருந்துச்சு, அதை நம்ம சரி பண்ணிட்டோம். இப்போ அடுத்த இட்ரேஷன் நீங்கள் போனீங்கன்னா 1 2 செக் பண்ணுவேன், ஆல்ரெடி கரெக்டான ஆர்டரில் இருக்குது. 2 3 கரெக்டான ஆர்டரில் இருக்குது. 3 4 கரெக்டான ஆர்டரில் இருக்குது. 4 5 கரெக்டான ஆர்டரில் இருக்குது. இதுக்கப்புறம் நான் n ஸ்கொயர் டைம்ஸ் இல்லை எத்தனை டைம்ஸ் திரும்ப செக் பண்ணாலும் இந்த பபிள் சார்ட்டில் இதுக்கப்புறம் ஒரு ஸ்வாப் கூட நடக்க போகிறது கிடையாது. பிகாஸ் எனக்கு ஒரு எலமெண்ட் தான் வந்து அன்சார்ட்டடாக இருந்துச்சு, அந்த ஒரு எலமெண்ட் வந்து கரெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை தடவை திரும்ப அந்த லூப் ரன் ஆனாலும் இதுக்கப்புறம் ஒரு சேஞ்ச் கூட இந்த அரேயில் நடக்க போகிறது இல்லை. பிகாஸ் இட் இஸ் ஆல்ரெடி சார்ட் ஆகிடுச்சு. ஒரு எலமெண்ட் தான் தப்பாக இருந்துச்சு, அதை நம்ம சார்ட் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் என்ன செக் பண்ணணும், ஆஃப்டர் எவ்ரி இட்ரேஷன், ஆஃப்டர் ஒரு பாஸ், ஓகே, ஒரு பாஸ் முடிஞ்சதுக்கப்புறமும் ஆஃப்டர் எவ்ரி பாஸ் எத்தனை தடவை ஸ்வாப் ஆகிருக்கு அல்லது ஸ்வாப் ஆகிருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணணும். ஓகேவா? ஸ்வாப் ஆயிருக்காங்கிறத நீங்கள் செக் பண்ணணும். ஸ்வாப் ஆயிருந்தால் மட்டுமே அடுத்த பாஸில் நீங்கள் கண்டினியூ பண்ணணும். பிகாஸ் ஒரு தடவை ஸ்வாப் ஆயிருக்குது அப்படின்னா இந்த அரே இன்னும் சார்ட் ஆகலை, அடுத்த தடவை போய் செக் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது. பட் ஸ்வாப்பே ஆகலைன்னா யூ ஷுட் நோ தட் இந்த அரே ஆல்ரெடி சார்ட் ஆயிடுச்சு. பிகாஸ் சார்ட் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்வாப்பாவது நடந்திருக்கும். ஒரு ஸ்வாப் கூட நடக்காமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. பிகாஸ் எல்லாமே கரெக்டான ஆர்டரில் இருந்தால் மட்டும்தான் அது வந்து ஸ்வாப்பே ஆகலை அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ ஒரு பாஸ் போகிறப்ப ஸ்வாப்பே ஆகலை அப்படின்னா நீங்கள் அங்கேயே ஆல்காரிதம் விட்டு வெளியே வந்துடலாம். இது ஒரு சார்ட்டட் அரேன்னு சொல்லிடலாம். ஓகே, ஸோ இப்போ இதை எப்படி நம்ம கோடில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு பார்ப்போம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பாஸுக்கும் நான் வந்து செக் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த அவுட்டர் லூப்பில் நான் ஒரு பூலியன் வேரியபிள் வைக்கிறேன். ஓகே, பூலியன் வேரியபிள் நீங்கள் வைக்கலாம், இல்லை ஒரு இன்டீஜர் வேரியபிள் வச்சு இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு அது 0 1 கூட செக் பண்ணலாம், அது உங்களோட விருப்பம் தான். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பூலியன் ஃப்ளாக் வந்து வைக்கிறேன். இது ஃப்ளாக்னு வைக்கிறத விட ஸ்வாப் அப்படின்னு வைக்கிறது இஸ் பெட்டர். அண்ட் நீங்கள் வந்து இனிஷியலாக வந்து ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். ஓகே, அண்ட் சப்போஸ் இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளே வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இஃப் கண்டிஷனுக்குள்ளே வந்துச்சுன்னா என்ன அர்த்தம், ஸ்வாப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். உள்ளே வந்துடுச்சு அப்படின்னா ஸ்வாப் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு சொல்லி செட் பண்ணுறேன். ஓகேவா? அண்ட் இந்த லூப்பை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம், அதாவது இந்த லூப் தான் வந்து ஒரு என்டையர் பாஸில் இருக்கிற எல்லா அட்ஜசன்ட் செக்ஸையும் பெர்ஃபார்ம் பண்ணுறது. ஸோ இதை விட்டு வெளியே வந்துடுச்சுன்னா என்ன அர்த்தம், ஒரு பாஸ் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்போ நம்ம என்ன செக் பண்ணணும்னா ஸ்வாப் ஆயிருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ இஃப் ஆஃப் ஸ்வாப் அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறேன். ஓகே, இஃப் ஆஃப் ஸ்வாப் ஆயிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஃபர்தராக கண்டினியூ பண்ணலாம். பட் ஸ்வாப் ஆகலைன்னா நீங்கள் வந்து ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு நாட்டை போட்டுக்கிறேன். நாட் போட்டால் என்ன அர்த்தம், ஸ்வாப் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஒரு நிமிஷம்,
ஸோ நாட் ஆஃப் ஸ்வாப் அப்படின்னு போட்டால் ஸ்வாப்பே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். பிகாஸ் ஸ்வாப் வந்து நம்ம இனிஷியலாக ஃபால்ஸ்ன்னு செட் பண்ணியிருக்கிறோம். ஆர் உங்களுக்கு இது கன்ஃபியூசிங்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஈக்குவல் டு கூட போட்டுக்கோங்க. இஃப் ஸ்வாப் இஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ், அதாவது ஸ்வாப்பே ஆகலை அப்படின்னா இந்த லூப் விட்டு வெளியே போயிரு அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லிடலாம். அல்லது நீங்கள் வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கூட கொடுக்கலாம். தட் இஸ் ஆல்சோ ஃபைன். ரிட்டர்ன் கூட கொடுங்க, ஆர் பிரேக்கும் கொடுங்க. எனி திங் இஸ் ஃபைன். ஓகேவா? ஸோ பேசிக்லி வாட் வி ஆர் ட்ரைங் டு டூ இஸ் ஸ்வாப்பே ஆகலை, ஒரு ஃபுல் பாஸ் போயிருக்குது பட் ஸ்வாப் ஆகலை அப்படின்னா நீங்கள் அந்த அரே வந்து சார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து இக்னோர் பண்ணுறீங்க. ஸோ இப்போ அதை ரன் பண்ண அப்படின்னா நம்மளுக்கு அவுட்புட் சேமாக தான் வருது. பட் இப்போ நான் இதுக்கு பதிலாக ஒரு சார்ட்டட் அரே வந்து கொடுக்குறேன். ஓகே, சார்ட்டட் அரே. ஆக்சுவலி என்னால் பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ளிகேஷன்ஸ்லாம் காட்ட முடியாது. ஏன்னா 4 எலமெண்ட்ஸை ஸ்வாப் பண்ணுற ஒரு ப்ரோக்ராமில் எந்த அளவுக்கு உங்களால் பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகிருக்குங்கிறத காட்ட முடியும். இட் இஸ் நாட் பாசிபிள். பட் லெட்ஸ் ஜஸ்ட் செக் இது கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நான் வந்து சார்ட் ஆஃப் பிஆர்ஆர் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சார்ட்டட் அரே கொடுத்துருக்கோம். அது நம்மளுக்கு வந்து சார்ட்டட் அரேயை திரும்ப கொடுக்குது. லெட்ஸ் ஒரே ஒரு எலமெண்ட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணி கொடுப்போம். இங்கே 3-4க்கு பதிலாக 4-3 அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். ஸோ 4-3ன்னு கொடுத்தா அப்போவும் கரெக்டாக இது சார்ட் பண்ணிடுச்சு. 3-4-5 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. பட் அது என்ன பண்ணியிருக்கும்னா ஒரு தடவை இதை கோ த்ரூ பண்ணியிருக்கோம். 2வது தடவை போகிறப்ப ஸ்வாப்பே ஆகலை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இங்கே வந்து ரிட்டர்ன் ஆகிடும். திரும்ப அது n² டைம்ஸ் வந்து ரன் ஆக போகிறது இல்லை. ஸோ இப்போ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறப்ப என்ன ஆகும், ஒரு சார்ட்டட் அரே நீங்கள் கொடுக்குறீங்க. ஸோ இப்போ 1 2 3 4 5ங்கிற மாதிரி ஒரு சார்ட்டட் அரே நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆர்டர் ஆஃப் n² இருக்காது, ஆர்டர் ஆஃப் n மாறிடும். பிகாஸ் ஒரு தடவை அது ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணி தான் ஆகணும். ஒரு பாஸ் வந்து அது ஃபுல்லாக பண்ணி அட்ஜசன்ட் எலிமெண்ட்ஸை கம்பேர் பண்ணி தான் ஆகணும். தட் இஸ் நாட் ஆப்ஷனல். பட் அந்த ஒரு பாஸ் கம்ப்ளீட் பண்ணுறப்ப ஸ்வாப்பே ஆகலை அப்படின்னா it will come out of the algorithm. Bubble sort விட்டு வெளியே வந்துடும். It will no longer do any changes to the array. So பெஸ்ட் கேஸ் டைம் காம்ப்ளெக்சிட்டி, அதாவது ஒரு சார்ட்டட் அரே கொடுக்கறது தான் வந்து இங்கே பெஸ்ட் கேஸ் டைம் காம்ப்ளெக்சிட்டி. அண்ட் அந்த மாதிரி ஒரு சார்ட்டட் அரே நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா the best case time complexity is order of n, not n². ஓகே, ஸோ இது வந்து பெஸ்ட் கேஸில் ஆர்டர் ஆஃப் n இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்வாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வச்சு பண்ணால் மட்டுமே அது பெஸ்ட் கேஸில் ஆர்டர் ஆஃப் n இருக்கும். இந்த லாஜிக்கை விட்டுட்டு நீங்கள் ரிமைனிங் கோட் மட்டும் தான் எழுதுறீங்கன்னா அது எப்பயுமே பெஸ்ட் கேஸில் ஆர்டர் ஆஃப் n இருக்காது. பெஸ்ட் கேஸு, ஒஸ்ட் கேஸு, ஆவரேஜ் கேஸ் எல்லா இடத்துலையும் ஆர்டர் ஆஃப் n² தான் இருக்கும். பட் இதில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் கேஸ், அதாவது 1 or 2 எலமெண்ட்ஸ் மட்டும் ஸ்வாப் ஆகிருக்கிறப்ப அது வந்து ஈஸியாக வந்து அதில் சரி பண்ணி முடிச்சிடும். ரிமைனிங் எலமெண்ட்ஸ்லாம் வந்து கரெக்டாக இருக்குது, எந்த ஸ்வாப்பும் நடக்கல அப்படின்னா வெளியே வந்துடும் லூப் அவுட். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஆப்டிமைசேஷன் தட் ஐ வாஸ் டாக்கிங் அபவுட். ஸோ இதான் பபிள் சார்ட். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஏன் நம்ம பபிள் சார்ட்னு சொல்கிறோம்னா, இப்போ தண்ணிக்குள்ளே ஒரு ஏர் பபிளை நீங்கள் வச்சீங்கன்னா அது அப்படியே டக்குன்னு தண்ணி விட்டு மேலே வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு பாஸ் பண்ணுறப்பையும் இருக்கிறதுல லார்ஜஸ்ட் எலிமெண்ட் வந்து கடைசியில் அப்படி போய் இதாகிருது இல்லை. ஸோ லார்ஜஸ்ட் எலிமெண்ட் பபிள்ஸ் அப் டு த எண்ட் ஆஃப் தி அரே. ஸோ அதனால தான் வந்து இதை நம்ம பபிள் சார்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ். இதில் ஏதாச்சும் ஒரு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஆன்சர் பண்ணுறேன். நான் இப்போ எதனால் இதை பபிள் சார்ட்டுன்னு சொல்கிறோம் அப்படிங்கிற சொன்ன எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கோட் வேர்டாக ஏர் பபிள் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஏர் பபிள்னு கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா ஐ வில் நோ இந்த வீடியோட எண்ட் வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு டைப் ஆஃப் சார்ட்டிங் அல்காரிதம்னோட பார்க்கலாம். ஸோ பாய்.